இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இளமையான அம்மாக்கள் உங்களுடைய மகள்கள். வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். அம்மா மகள் உறவு என்பது ரொம்ப நுட்பமான ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போஸ் குளுக்கோஸா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். செக்மெண்ட் இருக்காங்க. அம்மா யார் மகள் யாருன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு அப்படி இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்களோட யங் மாம்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க. நீங்களும் உங்க அம்மாவும் வெளியில போறப்போ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அதுல எது உங்களுக்கு சந்தோஷம் தருது? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியே தெரியுது. காய்கறி கடையில அந்த மாதிரி போனா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்கள. எங்கள ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அவ ஃப்ரெண்ட்ஸே என்ன வந்து அவ அக்காவான்னு தான் கேக்குறாங்க. இன்னும் கூட அக்கா கூட இல்ல, சிஸ்டரான யார் அக்கான்னு தெரியல. அதான் இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இந்த பொண்ணோட அக்கா இவங்கன்னு ஊரு சொல்லுதுன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சின்ன தங்கச்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன் அப்படி புதுனி பள்ளி பிறந்தவன உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். அதெல்லாம் சொல்றத பார்த்தா உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களானே தெரியல சார். அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். பெரிய பொண்ணு இருக்கா, உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்கன்னு கூட சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சொல்றாங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு அதையும் சொல்லிருங்க. பார்த்தா கிளவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. என்ன பண்ற என்ன படிக்கிற அப்படின்னு பிடெக் 3rd இயர் சொன்னா. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாலா இல்லையான்னு கேளுங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? உங்களுக்கு குட்டி குழந்தை இருக்கும் நான் இவ்ளோ பெரிய பொண்ணு, அப்ப எனக்கு என்ன இவ்ளோ வயசாயிடுச்சா அப்படின்னு ஃபீல் ஆகுது சார். நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சான்றாங்க. அப்ப எனக்கே கஷ்டமா இருக்கு சார். ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். நான் அவளை விட அழகா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் அவளை வந்து கொஞ்சம் கம்மியா சொல்றாங்கன்றது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. டான்ஸ் ஆடுவா அவ. எனக்குலாம் ஏய் ஆடாதடி, எனக்கு கடுப்பா. யார சொல்றீங்க? உங்க அம்மாவை தான் சொல்றீங்களா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த கமெண்ட்ஸ்ல எரிச்சல் அடைறாங்க. உங்களை அக்கான்னு சொல்றதுலயோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறது. 39 ஆல்மோஸ்ட் அல்ஷாவோட ஏஜ். இப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்லம்மா இல்ல, நிறைய போறாங்க. அவங்களால எங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுது சார். இந்த வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய வார்த்தை. எங்க அம்மா அசிங்கமா இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? என்ன நடந்து போனோம்னா வச்சுக்கோங்க, அவ முன்னாடி போவா, நான் பின்னாடி போகணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சாரி கட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சார் கேக்குறோம். அவங்க சுடிதார் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அக்கான்னு தான் சார் கேக்குறாங்க. உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ரூம் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது சொல்லும் போதே உனக்கு தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றாங்க. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். ஆனா நான் என்ன அழகா காட்டிக்கணும்ல சார். இப்போ கூட நான் தப்பு சொல்ல சார். சன்ஸ்கிரீன் போடலாம், ஃபேஸ் வாஷ் போடலாம், ஏன் கிளென்சர், டோனர் எல்லாம் ஏன் லைனா நான் போடுறது எல்லாமே இதுக்கு இவ்வளவு இழுத்து போ. செவப்பு சாயந்தோ இதாங்க இந்த காலத்து ஃபேஷனே. இந்த காலத்து ஃபேஷன். நாங்க சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்க இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கிறோம், இளமையாவே இருக்கோம். மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.